வரவிருக்கும் ஜொகூர் மாநில தேர்தலில் பாஸ் மற்றும் அம்னோ கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது செயல் இழந்துவிட்ட முஃபாகத் நேஷனல் கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பிக்க இதுவே சரியான நேரம் என்று அவர் விவரித்துள்ளார். நாட்டின் இரண்டு பெரிய மலாய் முஸ்லிம் கட்சிகளுக்கு இடையே ஒத்துழைப்பு தேவை என்றும் இந்த மாநில தேர்தல்கள் ஒரு புதிய அரசியல் மறுசீரமைப்பிற்கு வழிவகுக்கும் என்றும் துவான் இப்ராஹிம் கூறினார். வரவிருக்கும் மாநில தேர்தலை மலாய் முஸ்லிம் அரசியல் பலத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் தீபகற்ப மலேசியா, சபா மற்றும் சரவா முழுவதும் பூமி புத்ராக்களின் அரசியல் செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று அவர் விவரித்தார். நாட்டின் முக்கிய மலாய் முஸ்லிம் அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து மற்றும் சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டுமே இவை அனைத்தையும் அடைய முடியும் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். மலாய் முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநாட்டும் முயற்சிகள் ஜொகூர் தேர்தலில் தொடங்கி துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் முஃபாகத் நேஷனல் 2.0வை நனவாக்குவதற்கான நேரம் இதுவே என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து முக்கிய கட்சிகளும், குறிப்பாக மலாய் அடிப்படையிலான கட்சிகளும் தங்களின் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு சமூகத்தின் எதிர்காலத்திற்கு முன்னுரிமை அளிப்பதை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று பாஸ் கட்சி நம்புவதாக துவான் இப்ராஹிம் கூறினார். வரவிருக்கும் ஜொகூர் மாநில தேர்தலில் பெர்சாத்து, மூடா மற்றும் முக்ரிஸ் மகாதீரின் பேஜுவாங் கட்சிகளுடன் பெர்சாமா கூட்டணி அமைக்கும் என்ற வதந்திகளை ரவிசி ரம்லியின் பெர்சாமா மலேசியா கட்சி நிராகரித்துள்ளது. நேற்று இரவு 2 பெர்சாத்து தலைவர்களால் பரப்பப்பட்ட இந்த வதந்திகள் உண்மை அல்ல என்று பெர்சாமா தலைவர் சுக்ரி ரசாப் தெரிவித்துள்ளார். பெர்சாமா தனித்து போட்டியிடுவதிலும் அதிக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் போட்டியிடுவதிலும் கவனம் செலுத்துகிறது என்று அவர் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக சிலாங்கூரில் வன்முறை குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் கேங் டிஆர் என்ற கும்பலின் சந்தேகத்திற்குரிய உறுப்பினர் ஒருவரை புக்கிட்டமான் நேற்று கைது செய்தது. கொலை, ஆயுதமேந்திய கும்பல் கொள்ளை மற்றும் ஆயுதங்களால் தானாக முன்வந்து காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றங்கள் தொடர்பான குற்ற பின்னணியை அந்த நபர் கொண்டுள்ளார் என்று புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் எம் குமார் கூறினார். இந்தியாவின் சென்னையிலிருந்து தாய்லாந்தின் பாங்காக்கிற்கு விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது இந்திய மற்றும் தாய்லாந்து அதிகாரிகளின் உதவியுடன் 46 வயதான அந்த நபரை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். பின்னர் அந்த சந்தேக நபர் மலேசியாவிற்கு திரும்ப அழைத்து வரப்பட்டார். மே 7ஆம் தேதி அந்த நபரை கைது செய்ய இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டதாகவும் ஏப்ரல் 17ஆம் தேதி கொலஸ்லங்கூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவரை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்ததாகவும் குமார் கூறினார். அந்த சந்தேக நபர் மீது இன்று ஷா அலாம் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த மே 31ஆம் தேதி பேரா செமோரில் உள்ள ஒரு மளிகை கடையை கொள்ளையடித்ததாக சந்தேகிக்கப்படும் 3 நபர்களை காவல்துறை தேடி வருகிறது. அந்த நபர்கள் பாராங்கத்திகளுடன் கடைக்குள் நுழைந்து பணம் மற்றும் பல பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக ஈப்போ காவல்துறை தலைவர் நஜீப் ஹம்சா தெரிவித்தார். இச்சம்பவத்தின் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த கொள்ளை வழக்கு தண்டனை சட்டத்தின் 395 மற்றும் 397 பிரிவுகளின் கீழ் கூட்டு கொள்ளை மற்றும் ஆயுத கொள்ளைக்காக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதே நாளில் பினாங்கு நிபோங் தபாலில் உள்ள ஒரு மளிகை கடையில் நடந்த மற்றொரு கொள்ளை சம்பவத்துடன் இந்த வழக்கு தொடர்புடையதாக நம்பப்படுவதாக நஜீப் தெரிவித்தார். மேலும் செம்மோர் கொள்ளையில் 1600 ரிங்கிட் ரொக்க பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் திருடப்பட்டதாகவும் அவர் கூறினார். தீபகற்ப மலேசியாவில் ரோன் 97 ரக பெட்ரோல் மற்றும் மானியமுள்ள ரோன் 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலைகள் இன்று முதல் குறைக்கப்படும் என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை 1 லிட்டருக்கு 4 ரிங்கிட் 65 சென்னிலிருந்து 30 சென்ட் குறைக்கப்பட்டு 4 ரிங்கிட் 35 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை 1 லிட்டருக்கு 3 ரிங்கிட் 92 சென்னிலிருந்து 20 சென்ட் குறைக்கப்பட்டு 3 ரிங்கிட் 72 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலையும் 1 லிட்டருக்கு 4 ரிங்கிட் 87 சென்னிலிருந்து 20 சென்ட் குறைக்கப்பட்டு 4 ரிங்கிட் 67 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
பூடி 95 திட்டத்தின் கீழ் விற்கப்படும் ரோன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற விலையிலேயே தொடர்ந்து விற்கப்படும். அதே சமயம் கிழக்கு மலேசியாவில் டீசல் விலை 1 லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என்ற அளவில் மாற்றமின்றி தொடர்கிறது. மானிய பெட்ரோல் கட்டுப்பாட்டு அமைப்பான SKPS கீழ் வழங்கப்படும் மானிய பெட்ரோல் 1 லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்ட் என்ற விலையிலும், மானிய டீசல் கட்டுப்பாட்டு அமைப்பின் SKDS கீழ் வழங்கப்படும் மானிய டீசல் 1 லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என்ற விலையிலும் விற்பனை செய்யப்படும். இந்த விலைகள் ஜூன் 10ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 01 2 244 301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.